Dear students, இப்போ பார்க்க போகிற லெசன் இது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் இருக்குல்ல, அந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் பார்க்க போகிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். Shapes of atomic orbitals. The solution to Schrödinger equation gives the permitted energy values called eigenvalues and the wave function corresponding to eigenvalues are called atomic orbitals. இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ்னு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா இந்த ஐகன் வேல்யூஸ் சொல்லி கொடுத்தாங்கல்ல, என்ன சொன்னாங்க, இந்த ப்ராபபிலிட்டி பைண்டிங் ஆஃப் எனர்ஜி எலக்ட்ரான் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். அங்கே தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அதில் த சொல்யூஷன் சை ஆஃப் ஸ்க்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம் லைக் ஹைட்ரஜன் கேன் பி ரெப்ரசன்டட் இன் த ஃபாலோவிங் ஃப்ரம் த ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்க, டோட்டலாகவே ஒரு ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணி அது எந்தெந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? அந்த ஆர்பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹைட்ரஜன்ங்கிறது 1s ஆர்பிட்டால். ஸோ அந்த 1s ஆர்பிட்டாலில் ஓகே அதில் உள்ள எலக்ட்ரான்ஸோட அந்த ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் இருக்குல்ல, அதை வச்சு அது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, 6 θ π. ஓகே, இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது, பை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சை இன்ட்டு ஆர் கமா டீட்டா கமா பை சீக்வல் டு ஆர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், அப்புறம் எஃப் டீட்டா, ஓகேவா, ஜி பை. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெப்ரசன்ஸ். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்பெரிக்கலாக ஒரு 3 டைமென்ஷனில் உள்ள அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ரேடியஸில் இருக்குது, என்ன டீட்டாவில் இருக்குது, அந்த பை அப்படி அதை சொல்ல போகிறாங்க. ஸோ இது எல்லாமே எப்படி அப்படின்னா அந்த பாருங்க இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டால்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்பிட்டாலில் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது எலக்ட்ரான்ஸு, அதோட டிஸ்டன்ஸ் தான் 6. அது எந்த ஆங்கிள் இருக்குது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த ஆங்கிள் இருக்குது, ஆங்கிள் கொடுக்கல, இது எந்த ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, என்னது டீட்டா. ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. வேர் ஆர் இஸ் கால்டு ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். அதர் 2 ஃபங்க்ஷன் ஆர் கால்டு ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன். இது வந்து ரேடியலில் சொல்கிறது. இந்த 2 ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆங்குலர் ஃபங்க்ஷனை. ஓகேவா? என்ன ரேடியஸில் இருக்குது அதோட ஆங்குலர் மூமெண்ட் சொல்கிறது தான் அது அந்த ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன். எல்லாமே வேவ்ஸில் தான் சொல்கிறாங்க. வேவ்ஸ்னால் அது என்ன வேவ்ஸில் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கிளியர் ஆகுதுன்னு தெரியல. இது ஒரு ரவுண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு நியூக்ளியஸ். இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த லெக்லையும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லையும் எலக்ட்ரானால இருக்க முடியுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஸ்கூல்லையும் வீட்லையும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் அந்த எலக்ட்ரான்ஸால் என்ன பண்ண முடியும், இந்த பொசிஷனில் எல்லா பொசிஷன்லையும் இருக்க முடியும். அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. அப்படி ரொட்டேட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் பொசிஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸு, அதுதான் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். அந்த ஆங்கிள் இதுக்கு உள்ள ஆங்கிளை சொல்கிறாங்க, வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன். அப்போ எலக்ட்ரான்ஸ் ஒரு பர்டிகுலர் வேவ்ல ரொட்டேஷன் ஆகும்போது அது என்னென்ன ஆங்கிளில் ரொட்டேஷன் ஆகுது, என்னென்ன ரேடியல் ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் சொல்ல வர்றோம். As we know, the wave the psi itself has no physical meaning. அது நமக்கு தெரிய வைக்கணுமே, சைக்கு ஃபிசிக்கல் மீனிங்கே கிடையாது. அண்ட் த ஸ்கொயர் த வேவ் ஃபங்க்ஷன் psi ஸ்கொயர், அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா it is related to the probability of finding the electron within a given volume of space. அது என்ன வால்யூம்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். Let us analyze
how psi square varies with the distance from the nucleus, radial distribution of the probability and the direction from the nucleus, the angular distribution of the probability. அது என்ன ஆங்குலர் மூமெண்டத்தில் இருக்கு, அதோட ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் என்னங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், சை ஸ்கொயருக்கு அதான் மீனிங்கு. ஓகேவா, சை ஸ்கொயர்னா அது என்ன ரேடியஸில் இருக்கு, ஓகே, அதோட ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், சை ஸ்கொயர் வச்சு சொல்ல முடியும். சைக்கு மீனிங் இல்லை, சை ஸ்கொயர் அப்படின்னா அந்த ஹோல் ஆஃப் த சிஸ்டத்தில் அந்த எலக்ட்ரான்ஸோட ரேடியஸையும் ஆங்குலர் மூமெண்டத்தையும் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஆட்டம் இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பைண்டிங் ஆஃப் எலக்ட்ரானோட எனர்ஜி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே பாருங்கள், consider a single electron of hydrogen atom in the ground state for which the quantum numbers are n is equal to 1. இது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, கேஷனில் தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ் என்ன, n is equal to 1 and l is equal to 0. It occupies the 1s orbital. The flat are r square versus r for the 1s orbitals given in the figure. நம்ம 2.3 நம்ம காமிச்சிருக்காங்க பாருங்க. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. ஓகேவா, இவ்வளோ ரேடியஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராபபிலிட்டி எலக்ட்ரான் வந்து பார்க்குறோம். அது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணுது, அது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த ஃப்ளாட் ஆஃப் r ஸ்கொயர் வெர்சஸ் r for 1s orbital of hydrogen. The graph shows that the distance between the electron and the nucleus decreases. என்ன பண்ணுது அப்படின்னா டிகிரிஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. The probability of finding the electron increases. இது டிகிரிஸ் ஆக இந்த ஃபைண்டிங் த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். என்ன சார் டிகிரிஸ் ஆகுதுங்கிறீங்க, இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இங்கேருந்து இந்த ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆக இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதோட ப்ராபபிலிட்டி எவ்வளவு, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அட் r is equal to 0 the quantity r square is maximum. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, மேக்ஸிமமாக இருக்கு. the maximum value for psi square is at the nucleus. However, the probability of finding of electron in a given spherical shell around the nucleus is important. அது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றது முக்கியம். Let us consider the volume dV bounded by the two sphere of radii r into r plus dr. இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா dV ன்னு வச்சுக்கிறாங்க. ஒரு ஸ்பெரிக்கல் இருக்குல்ல, அந்த ஸ்பெரிக்கலோட வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ தான் dVங்கிறது வால்யூம். ஓகேவா, ஸ்பியர் இந்த ரேடியம் வந்து பார்த்தீங்கன்னா r plus dr சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் rன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா r plus dr டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா dr. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா, ஒரு இது இருக்கு. இந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து நம்மளுக்கு தெரியும், v is equal to 4/3/r³. ஓகே, இதை நம்ம என்ன பண்றோம், டிஃபரன்ஷியல் பண்றோம். அப்படி டிஃபரன்ஷியல் பண்ணும்போது இங்க பாருங்க dv divided by dr is equal to 4/3. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பண்ணோம் அப்படின்னா 3r² வரும். ஓகேவா, 3r² வரும். இப்போ நம்ம இந்த 3 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ dv is equal to 4. ஓகேவா, இந்த πr² dr இந்த 3 கேன்சல் ஆயிருதா, πr² dr. அப்போ சையால் உள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா psi ஸ்கொயர் dv is equal to 4/r² psi square dr. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி. இந்த என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, the plot of 4/r² r² versus r is given below. இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே இருந்து போயிட்டு
இவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.5ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1லேருந்து 3 வந்துடுது. அப்போ ஆம்ஸ்டாங்கில் இவ்வளோ ஆம்ஸ்டாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலில் அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5ன்னு சொல்கிறாங்க. 0.5. ஓகேவா? அப்போ அந்த பிளாட் ஆஃப் 4πr² or r² versus r for 1s orbital of hydrogen. ஓகேவா? எவ்வளோ இருக்குது? 0.5ல இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்னா என்ன இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 0 அப்படிங்கிறது அதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1s ஆர்பிட்டால் இருக்குது. அதே 1s ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படின்னா அது 0.5 டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? 0.5 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் என்ன பண்ணும், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதான் இங்கே சொல்ல வர்றாங்க. 2ன்னா பிரச்சனை இல்லை, அது ஃபுல்லாக இருக்கும். 1s ஆர்பிட்டால் ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனில் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ 0.5 தான். ஓகேவா? அதான் இங்கே சொல்ல வர்றாங்க. The above plot shows that the maximum probability occurs at a distance of 0.52 Armstrong from the nucleus. இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. This equal to the Bohr radius. Bohr radius ஏற்கனவே சொல்லியிருக்கோம். It is indicate that the maximum probability of binding the electrons around the nucleus is at this distance. However, the probability binding the electron other distance also the radial distribution function 2s, 3s, 3p and 3d orbitals of the hydrogen atom are represented as follows. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 0.52 ஆம்ஸ்டாங்கில் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதுவே 1s ஆர்பிட்டாலில் பாதி, அதான் ஹைட்ரஜன் ஆட்டம். ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும்போது. இதுவே நம்ம என்ன பண்ணுறோம், 2s ஆர்பிட்டால், 3s ஆர்பிட்டால், 4s ஆர்பிட்டால், அப்புறம் 3p ஆர்பிட்டால், 3d ஆர்பிட்டால், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, ஃபிகர் 2.6a பிளாட் ஆஃப் 4πr² r² versus r for 2s ஆர்பிட்டாலுக்கு என்ன பண்ணுறாங்க, 0ல இருந்து இங்கே போயிட்டு இங்கே வந்திருக்கு. ஓகேவா? மறுபடியும் 0க்கே வந்திருக்கு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2s ஆர்பிட்டால், இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்குது பாருங்க. ஓகேவா? அப்போ 0ல இருந்து மேலே போயிட்டு 0க்கு வந்திருக்கு. திரும்ப மறுபடியும் 0ல இருந்து 2s ஆர்பிட்டால் இங்கே எப்படி இருக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா போர் ரேடியஸு, இது ப்ராபபிலிட்டி இவ்வளவு இருக்கு. இங்கே கொஞ்சம் சம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் பைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் இங்கே 0 வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் இங்கே 2s வந்திருக்கு. என்ன இங்கே சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இங்கே 0க்கு அப்புறம் தான் இங்கே 2s வந்திருக்கு. அப்போ இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. அப்போ இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கு. எப்படி அப்படின்னா, இது வந்து நியூக்ளியஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து 1s ஆர்பிட்டால். நெக்ஸ்ட்டு 0க்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இது 2s ஆர்பிட்டால், இது 2s ஆர்பிட்டால். அப்போ இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இது 1s ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் இங்கே 0, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இது 0, அதுக்கப்புறம் இது 2s ஆர்பிட்டால். ஓகேவா? அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எலக்ட்ரான் இல்லாத பொசிஷன் இருக்கு. 1sக்கும் 2sக்கும் இடையில எலக்ட்ரான் இல்லாத இடம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சர்ஃபேஸுக்கு பேர் தான் 0. இங்கே எலக்ட்ரானோட வேல்யூ வந்து 0வா இருக்கு. அதே மாதிரி இதுக்கும் இங்கே தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1s ஆர்பிட்டாலில் பாருங்க, இங்கே தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த பொசிஷனுக்குலாம் என்னவா இருக்கு, 0வா இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டால்லையும் ஒரு ஆர்பிட்டாலுக்கும் இன்னொரு ஆர்பிட்டாலுக்கும் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் எப்படி இருக்கு, 0வா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் இங்கே சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 3s ஆர்பிட்டால், 3p ஆர்பிட்டால். 3s ஆர்பிட்டால் பாருங்க, 0ல இருந்து இங்கே 0வா இருக்கு, இது 1s ஆர்பிட்டால். அப்புறம் 2s ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போயிட்டு வந்திருக்கு, இங்கே 0வா இருக்கு. 3s பாருங்க இவ்வளவு இருக்கு. அப்போ இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் பைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், இந்த பிளேஸில் அதிகமாக இருக்கும், இதுக்குள்ள அதிகமாக இருக்கும், இங்கே என்னவா இருக்கு, 0வா இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. ஓகேவா? 3p ஆர்பிட்டால் பாருங்க, 3p ஆர்பிட்டாலில் இங்கே இது ஒரு டிஸ்டன்ஸில் s ஆர்பிட்டால், அப்புறம் இந்த p ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனில் இருக்குது.
நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எனர்ஜி அதிகமாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா 3d ஆர்பிட்டாலில் இப்படி இருக்கு. ஓகேவா? ஃபார் 2s ஆர்பிட்டால் as the distance from the nucleus r increases, இந்த r increase ஆக the probability density first increase ஆகும், the reaches a small maximum followed by the sharp decreases to 0. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுது, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கு. ஸோ எப்படி and the increases to another maximum, மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா மேக்ஸிமம் ஆகுது. இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மேக்ஸிமமா இருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் டிக்ரீசஸ் டு ஜீரோ, மறுபடியும் ஜீரோ வருது. என்ன காரணம் அப்படின்னா the region where this probability density function reduces to zero is called nodal surface or a radial node சொல்றாங்க. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போயிட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் அப்புறம் ஜீரோவா இருக்கு, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் ஜீரோவா வருது. ஸோ அதுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ரெடியூசஸ் டு ஜீரோ இஸ் கால்டு நோடல் சர்ஃபேஸ். அங்கே எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஜீரோவா இருக்கும். எதில், நோடல் சர்ஃபேஸில். ஆர் ஏ ரேடியல் நோடுன்னு சொல்றாங்க. த ஜென்ரல் it has been found that ns orbital has n-1 nodes. ஓகே, n-1 nodes அப்படின்னா 1s ஆர்பிட்டால்ல 0 நோடு, அதில் நோடல் சர்ஃபேஸே இருக்காது. என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1s ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால் இருக்குல்ல, அதான் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது n-1 அதான் ஃபார்முலா. இப்போ 1s ஆர்பிட்டால்ல 1 - 1 is equal to 0 nodes தான். In other words, the number of radial nodes for 2s orbital is 1, for 3s orbital is 2. எப்படி சார் அப்படின்னா அந்த எண்ணுங்கிறது குவாண்டம், எண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டாலு. அப்போ அங்கே என்னோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும், 1s ஆர்பிட்டால்னா 0வா இருக்கும், 2s ஆர்பிட்டால்னா அந்த என்னோட வேல்யூ 2ன்னு போட்டு பாருங்க, 2 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். 3s ஆர்பிட்டால்னா இப்போ என்ன சொல்றாங்க, 3 - 1 = 2 வந்து so on. The plot of 4πr², ஓகேவா, r square versus r for the 3p and 3d orbital, so the similar pattern, but the number of radial nodes are equal to n - l - 1. இதுதான் ஃபார்முலா. எப்படி 1s ஆர்பிட்டால்ல இருந்து 7s 8s வரையும் நம்ம n-1 ஃபார்முலான்னு சொல்றோமோ, அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, 3p ஆர்பிட்டாலும் 3d ஆர்பிட்டாலுக்கும் என்ன ஃபார்முலா அப்படின்னா n - l - 1, where n is the principal quantum number and l is the azimuthal quantum number of the orbitals. ஓகேவா? அப்ப பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 1s ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால் 3s ஆர்பிட்டால் நம்ம என்ன பண்றோம், அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட நோடல் சர்ஃபேஸை கால்குலேட் பண்றோம். 1s ஆர்பிட்டாலுக்கு 0 தான், 2s ஆர்பிட்டால்னா 2 - 1 0, அங்கே வந்து 2 - 1 வந்துடும். 3s ஆர்பிட்டால்னா 3 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்துடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3pக்கும் 3dக்கும் நம்ம என்ன சொல்றோம், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, அது வந்து என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல்லுங்கிறது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா n - l - 1 இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச். நம்ம என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி லெவலை கால்குலேட் பண்ணுறோம். அதில் எந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 0வா இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடுறோம். அதுக்கு n-1. அதே மாதிரி 3p ஆர்பிட்டால் 3d ஆர்பிட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், n - l - 1 அந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரேடியலோட கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்னொன்று இருக்குது, அது வந்து ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச்.